இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த மாலை கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த உலகத்திலே எல்லா இடங்களிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார் என்கிற நாளை நினைவு கூர்ந்து இன்றைக்கு எல்லா இடத்திலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவரை நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறதை நாம் அறிவோம். கடந்த கிழமை நாம் பார்க்கும் பொழுது பார்த்தோம், இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு கூட எழும்பி தம்முடைய சீசருக்கு தம்மை வெளிப்படுத்திவிட்டு அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், இந்த உலகத்திலே விட்டு போகும்போது தம்முடைய சீசருக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். நான் போன பிறகு உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வருவார், அவர் வந்து உங்களை தேற்றுவார், அது மட்டுமல்லாமல் உங்களை பலப்படுத்துவார், பூமியின் கடைசி வரைக்கும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். அந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கிறோம். அன்றைக்கு சீசர்கள் விசுவாசித்தார்கள், அதுபோலவே அது நடந்தது. அந்த ஆவியானவர் அதுக்கு பிறகு போயிட்டார் இல்லை, அவர் இன்றைக்கும் இருக்கிறார். இன்றைக்கு மாலை வெள்ளம் கூட ஒரு பெரிய விடுதலை கத்தை நமக்கு வைத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நான் இந்த செய்தியை 3 தலைப்பிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். அதாவது, முதலாவது ஆவியானவர் தருகிற ஒரு விடுதலை. இன்றைக்கு ஆவியானவர் ஒரு பெரிய விடுதலை வைத்திருக்கிறார். உங்களுடைய சரீரத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உங்களுடைய தொழிலிலே, உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பிலே, எல்லா இடத்திலும் கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை வைத்திருக்கிறார். எனவே முதலாவது ஆவியானவர் தருகிற விடுதலை. 2வது, அந்த விடுதலையை நான் எப்படி பெறுகிறது, அதாவது அந்த வல்லமையை நான் எப்படி பெறுகிறது. 3வது, அந்த வல்லமையை பெற்றவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே எப்படி என்ன நடக்கும் என்பதை குறித்தும் உங்களோடு கூட சற்று நான் பகிர்ந்து கொண்டு, அதுக்கு பிறகு நாம் எல்லாரும் சேர்ந்து ஆவியானவர் நம்மை வழிநடத்துகிற விதமாக நாம் ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாக ஒரு நம்பிக்கையோடு இருங்க. என்னென்னா, இன்றைக்கு நான் விடுதலையோடு போவேன், கர்த்தர் என்னை விடுதலை செய்வார், எனக்கு அற்புதம் செய்வார் என்கிற விசுவாசத்தோடு கூட இருங்க. கர்த்தர் அதை செய்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, ஆவியானவரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். எப்படி என்றால், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது, இந்த பிசாசானவன் என்ன செய்தான் என்று சொன்னால், இந்த உலகத்தையே சீரழித்தான். அதற்கு பிறகு ஆண்டவர் என்ன செஞ்சார்னு சொன்னால் பார்க்கிறார், ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அங்கே காணப்பட்ட முதலாவது காரியம் என்னவென்று சொன்னால், ஒரு ஒழுங்கின்மை காணப்பட்டது. அந்த ஒழுங்கின்மை என்று ஒன்று வருகிற போது அங்கே வெறுமை காணப்படுகிறது. அந்த வெறுமை காணப்படும் பொழுது அந்த இடத்துல இருள் இருக்கிறது. இந்த மாலில் கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, எங்கே ஒழுங்கீனம் இருக்கிறதோ அங்கே வெறுமை இருக்கிறது. வெறுமை இருக்கிற இடத்துல என்ன செய்கிறது என்றால் இருள் இருக்கிறது. இன்றைக்கு மாலை வெள்ளே தேவ ஆவியானவர் என்ன செய்ய போகிறார்னா, இந்த வெறுமையை நீக்குவார். அப்பொழுது உங்களுடைய இருள் நீங்கி போகும். ஏனென்றால், நம்முடைய ஆண்டவரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனங்களை வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம், அவருக்குள் என்ன இருந்தது என்று சொன்னால் ஜீவன் இருந்தது என்று போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் 3ஆம் வசனத்திலே சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதெல்லாம் அவராலே உண்டாயிற்று என்று சொல்லி 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அப்படியா இருந்தால் அந்த ஒளியை இருள் பற்றி கொள்ள முடியாது. இன்றைக்கு உங்களுக்குள்ளே ஒரு வேளை அந்த இருள் என்கிறது வந்து ஏதோ ஒரு பகுதியில் உங்களை தாக்குமே என்றால், இன்றைக்கு நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன, இயேசு கிறிஸ்து ஒளியானவர் உங்களுக்குள்ளே வரும்பொழுது அந்த இருள் போய்விடும். அது உங்களுடைய வியாதியாக இருக்கலாம், பிரச்சனை எதாக இருக்கலாம். எனவே தான் வேதம் சொல்லுகிறது, உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி என்று சொல்லி நாம் வேதத்தில் ஒரு காரியத்தை பார்ப்போமானால், பரிசுத்த ஆவியானவரையும் அவருடைய வல்லமையும் அவருடைய கிரியையிலும் பார்க்கிறதுக்கு திருப்பிக் கொள்ளும் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பரிசுத்த ஆவியானவர் ரூபங்கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தமும் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன்,
உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இங்கே நாம் பார்க்கிறோம், பரிசுத்தாவியானவர் எப்படியா ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார் என்று சொல்லி ஒரு ரூபம் ஒன்று. அதாவது நாம் பார்க்கிறோம், நீங்கள் இந்த 3 சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மற்ற 3:16 பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று ஜலத்தில் ஏறின உடனே என்னதான் வானம் திறக்கப்பட்டது, தேவாவியானவர் புறாவை போல இறங்கினார் என்று போட்டிருக்கும். மாற்கு 1:10 பார்த்தீங்கன்னாக்கும் அதே தான், வானம் திறக்கப்பட்டதே ஆவியான புறாவை போல இறங்கினார்னு போட்டிருக்கோம். ஆனால் லூக்காவில் மட்டும்தான் எப்படி போட்டிருக்குன்னு சொன்னால், ஆவியானவர் ரூபம் கொண்டு இயேசு கிறிஸ்து மேல் இறங்கினார் என்றும் பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று, இவர் என் நேசகுமாரன். திருத்துவத்தை இந்த இடத்துல அழகாக ஆண்டவர் வர்ணித்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நான் ஒன்று கூற விரும்புகிறேன்னா, கடந்த கிழமையை நான் சொன்னேன் எப்படின்னா, லூக்கா பார்க்கும் பொழுது பார்த்தா எப்படின்னா 100% பலன், அப்படித்தானே லூக்கா. ஏனென்றால் லூக்கா ஒரு வைத்தியன். லூக்காவை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அவன் என்ன செய்ய, தியோப்பியிலே நாங்கள் கண்டதும் கேட்டதும் விசாரித்ததும் சுவிசேஷமாக அறிவித்தவருடைய எல்லா காரியத்தை சேர்த்து ஒரு ஒழுங்கோடு கூட உம்மிடத்தில் சமர்ப்பிப்பது நல்லது என்று சொல்லித்தான் அந்த இதை எழுதுகிறான். எனவே அவன் கண்ட காரியங்கள் எல்லாவற்றையும், பார்த்த காரியங்கள் எல்லாவற்றையும் நிதானம். இந்த உலகத்திலே நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் ஒரு வைத்தியனுக்கு இருக்கிற அதிகாரமும் அவனுக்கு சட்டத்தில் இருக்கிற இடமும் எந்த மனுஷருக்குமே கிடையாது. ஒரு வைத்தியன் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறான், நீங்கள் சொல்லுங்கள் சனிக்கிழமை கல்யாண வீட்டுக்கு போகணும், வெள்ளிக்கிழமை லீவ் எடுப்பீங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன். எடுத்துகிட்டு என்ன சொல்லுவீங்க, டாக்டர்கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு துண்டு தாங்க அப்படின்னா ஒரு 10 ரூபா தான் கொடுக்கணும். 10 ரூபா கொடுத்தா மித்த கிரங்க காசு நீங்கள் 10 ரூபா தான் கொடுக்கணும். கொடுத்து நினச்சவார் வருட செவ்வாய்க்கிழமை வரைக்கும் நீங்கள் இருக்கலாம். கொண்டு போய் கொடுத்துட்டீங்கன்னா ஒன்றும் கேட்க முடியாது. ஏன்னா நம்ம நாட்டில் கூட என்னென்னா அரசியல்வாதிகளை பிடிச்சோன்னு என்னது, உடனே வைத்தியர்கிட்ட போனாலும் வைத்தியர் சர்டிஃபிகேட் பண்ணிடுவார், அவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. இப்படி தானே இருக்குது. எனவே வைத்தியன் கொடுக்கிற எந்த சாட்சியாக இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே நாம் யாரை சுவிசேஷங்களை கூட பார்க்குறோம் அப்படின்னா, லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் மிகுந்த தெளிவுகளை நாம் பார்க்கிறோம். அப்படியா இருந்தால் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவர். போதும், இயேசு என்ன செய்தாரா, அவர் இறங்கின போது பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப பரிசுத்த ஆவியினாலே எதற்காக நிரப்பப்பட்டார், ஏன் நிரப்பப்பட்டார் என்கிற ஒரு கேள்வி வரும் பொழுது, அப்போஸ்தலர் நடபடிகளுடைய புத்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க பார்க்கிறோம், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். பாருங்க, லூக்கால நம்ம முதல்ல வாசி எப்படி இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினாலே நிறைத்தார். அப்போ நிறைக்கப்பட்ட அவர் எதற்காக நிறைக்கப்பட்டார் என்று சொன்னால், அபிஷேகம் பண்ணினார் என்று சொன்னால், நன்மையும் பிசாசினுடைய வல்லமையிலே அகப்பட்ட யாவரையும் குணமாக்க. பிசாசினாலே இன்றைக்கு அநேக காரியங்கள் நடக்கலாம். ஒருவேளை உங்களுடைய பொருளாதாரத்தில், தொழிலில், சரீரத்தில் ஏதோ ஒரு காரியத்தை பிசாசு செய்யலாம். ஆனால் அதில் இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறதுக்கு ஒரு வல்லமை, ஏன்னா அதுக்கிட்ட இருக்கிற சாதாரண வல்லமை நம்ம அறிந்திருக்கோம். பிசாசின் இடத்துல ஒரு சாதாரண வல்லமை இருக்கிறது, நம்முடைய ஆண்டவர் இடத்துல அதை விட வல்லமை இருக்கிறது. சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே அவரால் தான் அது செய்ய முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இன்றைக்கு உண்மையிலேயே ஒரு விடுதலை வேணும், உண்மையிலேயே என் வியாதி போகணும், என் பிரச்சனை போகணும், என் தொல்லைகள்லாம் போகணும் அப்படின்னு நினைக்கிற கர்த்தருடைய பிள்ளை, என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்ன தெரியுமா, விடுதலையை தரும் ஆவியானவர் என்று போட்டிருக்கேன். அப்படியா இருந்தால் இந்த விடுதலையை நாம் எப்படி பெற முடியும், எந்த மனிதனிடத்திலிருந்து பெற முடியும், அப்படி விடுதலை அற்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொன்னால், அவனுடைய இருதயம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அது துக்கம் நிறைந்ததாக இருக்கும். நீங்கள் யார்கிட்டயா கேளுங்க, ஏதாவது இழந்து போயிட்டாங்கன்னு சந்தோஷமாக இருக்குங்க, ஐயோ என்ன செய்கிறது அப்படின்வாங்க. வியாதியோடு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறவங்க என்ன செய்கிறதுன்னு கேட்பீங்க, துக்கத்தோடு இருப்பாங்க. அவங்க சில வேளை வெளியில் சொல்ல முடியாதபடி சிரித்து கொண்டு இருக்கலாம், ஆனால் உள்ளத்தின் ஆழத்திலே அவர் அழுகிற ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். எனவே தான் வேதம் சொல்கிறது, அவருடைய இருதயம் எல்லாம் துக்கத்தினாலே நிறைந்திருக்கிறது என்று சொல்லி யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்கன்னா,
பாத்தீங்கன்னா உங்கள் இருதயம் துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது என்று இயேசு சொன்னாரு. அப்ப இந்த இருதயம் துக்கத்தினால நிறைய தேவையில்லை, இந்த இருதய சந்தோஷத்தினால் இந்த மாலை வேளையில் நிறையணும். எனவே தான் இயேசு சொல்லும்போது சொன்னாரு 16:20 உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு மாலை வேளை கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாக மாற்றுவார். உனக்கு ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். உன் குடும்பத்துக்கு ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை வைத்திருக்கிறார். உன் பிள்ளைக்கு ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை வைத்திருக்கிறார். சபைக்கு ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை வைத்திருக்கிறார் என்று சொல்வேன். அப்படியா இருந்தா ஆவியான ஒரு மனிதனிலே செய்கிற முதல் காரியம் என்னவென்று சொன்னா, நம்பிக்கையற்று கண்ணீரோடு இருக்கிற ஒரு மனிதனை முதலாவது சந்தோஷப்படுத்தணும். அவனை சந்தோஷத்தினால நிறைக்கிற. இயேசு சொன்னாரு உங்கள் துக்கம் சந்தோஷம். அப்ப இருதயம் எதனால நிறைஞ்சிருக்கு? துக்கத்தினால நிறைஞ்சிருக்கு. அப்ப துக்கம் போகணும், சந்தோஷம் வரணும். நீங்க வேதத்துல வாசித்து பார்க்கும்போது ஒரு சம்பவத்தை பார்க்கிறீங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 2:10. எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இங்கே நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து செய்த முதலாவது அற்புதம். கானா ஊரிலே அவர் ஒரு திருமண வீட்டுக்கு அழைக்கிறாங்க. அவர் போறாரு. அவங்க தாய் அழைக்கப்பட்டிருந்தாங்க. அதோடு கூட சீசர்மாரெல்லாம் போறாங்க. போனால் இரவாயிருச்சு. இரவாகிற போது அவர்கள் என்ன செய்தார்கள்? எல்லாரும் சந்தோஷமாக திராட்சை ரசம் பருகி இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தா திடீர்னு எல்லாருடைய முகமும், யார் அந்த திருமண வீட்டில் இருக்கிற தகப்பன் தாய் அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுடைய முகமெல்லாம் ஒரு விதமான இருள் சூழ்ந்து இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால் திராட்சை ரசம் முடிஞ்சிருச்சு. வந்தவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் பார்த்து இப்படிப்பட்ட ஒரு துக்கம். எல்லாருடைய இருதயத்தில் ஒரு பெரிய பாரம். என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு தெரியல. அப்போ அலமோதிட்டு இருக்கும்போது மரியாள் பார்த்து கேட்குறாங்க, என்ன அப்படின்னு கேட்டால், இங்கே எல்லாம் தீர்ந்து போச்சு அப்படின்னா. என்ன செய்கிறதுன்னு தெரியல, இந்த ராத்திரியில் போய் எங்கே வாங்குறதுன்னு தெரியல. திராட்சை ரசம் என்கிறது வேதத்தின் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆவிக்குரிய பிரகாரமாக சந்தோஷம். அந்த வீட்டில் சந்தோஷம் போயிடுச்சு. இருதயம் எதனால் நிறைஞ்சிருக்கு? துக்கத்தினால. அப்போ இந்த வீட்டில் எவ்வளவு தான் வெளிச்சம் போட்டிருந்தாலும் அங்கே இருந்தவங்க உள்ளத்திலையும் அவங்களுடைய எல்லாத்துலேயும் என்ன இருந்ததுன்னா இருள் இருந்தது. இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது இயேசுனுடைய தாய் சொல்கிறாங்க, சரி நான் இயேசுனிடத்துல போய் சொல்லுகிறேன் என்று சொல்லி இயேசுனிடத்துல சொல்கிறாங்க, இப்படி ஒரு காரியம் எல்லாம் தீர்ந்துருச்சு அப்படின்னு. இயேசு சொன்னார், என் வேலை வரட்டும், எனக்கு தெரியும் அப்படின்ட்டார். உடனே அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அங்கேருந்து வேலைக்காரரை பார்த்து அவருடைய தாய் என்ன சொன்னாங்க, நீங்கள் 2:5 வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க போயிட்டு சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஏதாவது சொன்னா அதன்படி மட்டும் நீங்க செய்யுங்க, அதை மிஞ்சி எதுவும் செய்யாதீங்க. நிச்சயமா அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு செய்வீங்கன்னு சொன்னா ஒரு அற்புதம் நடக்கும். இன்றைக்கு மாலையில் கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், உன்னுடைய வாழ்க்கையில் விடுதலையற்ற ஒரு நிலைமை இருக்குமானால், இன்றைக்கு அந்த விடுதலை உனக்கு உண்மையிலே வேண்டுமானால் 2026 ஆண்டு 24 மே மாதத்தில் நீ எழுதி வைத்துக் கொண்டு செய். என்னவென்று சொன்னா, நான் ஆண்டவருடைய சத்தத்துக்கு மட்டும் செவி கொடுப்பேன் என்று சொல்லி நீ தீர்மானம் பண்ணுவாய் என்றால் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நீ காண்பாய். அது நீங்க பாத்தீங்கன்னா சொன்னபடி என்ன செஞ்சாரு? சொன்னார், என்ன செய்யுங்க, திராட்சை ரசத்தை கொடுக்கறதுக்கு முதல்ல தண்ணியை நிறைங்க சாடியில். அந்த தண்ணியில ஒன்றுமே இல்லை, நமக்கு தெரியும், வெறுமையான ஒரு தண்ணி, சுவையற்றது. இப்போ என்ன செஞ்சார்? எடுத்து பந்தி விசாரணைக்காரனுக்கு கொண்டு போய் கொடுங்க அப்படின்னாரு. கொடுத்தோன்னு அவங்க எல்லாம் ஒரு வார்த்தை கூட பேசலை. ஆண்டே இது தண்ணி தானே, இப்போ தானே ஊற்ற சொன்னீங்க, இப்போ கொடுக்க சொல்ல, ஒன்றுமே சொல்ல. அவர் என்ன சொன்னாரோ அதை செய்கிறோம் என்று சொல்லி செய்தார்கள். அற்புதத்தை கண்டார். எல்லாரும் பிரமித்து போனாங்க. எவ்வளவு ருசியா இருக்குது, எவ்வளவு. இன்றைக்கு உன்னுடைய பழைய வாழ்க்கை இன்றோடு கூட முடிந்தது. ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பமாக வேண்டும் என்று நீ விரும்பினார், இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதை நான் செய்வேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ணினார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அந்த அற்புதத்தை காண்பாய். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, பிசாசு உன்னை நம்பிக்கை இழக்க வைத்து உன் குடும்பத்தை நிமிர விடாதபடிக்கு அநேக காரியங்களை செய்வான். அவன் எவ்வளவு தூரம் உன்னை கட்டி வைக்கலுமோ, எவ்வளவு தூரம் நிமிர முடியாதபடிக்கு உன்னை கூன வைத்து விடுவான். ஆனால் அந்த கூனை இந்த மாலைவேளை கர்த்தர் நிமித்துவார் என்று சொல்லுகிறேன். நீங்க வேதத்தில் பார்ப்பீங்கன்னா லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 13:11 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். எத்தனை வருஷம்? 18 வருஷமா இருக்கிறா. எவ்வளோ ட்ரை பண்ணா, ஒண்ணுமே இல்லை, கூனி இருக்கிறா. ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வர்றாரு. வந்தபோது அவரிடத்துல போய் அவளை தொட்டார். பாருங்க,
தொட்ட உடனேயே அவள் சுகம் அடைந்து நிமிர்ந்து நின்றாள் என்று வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து ஒருவரை தொட்டாலும் விடுதலை, அல்லது போனால் ஒருவர் இயேசு கிறிஸ்துவை தொட்டாலும் விடுதலை. இன்றைக்கு மாலைவெல்ல அவர் உங்களை தொடுகிற ஒரு அனுபவம், நீங்கள் அவரை தொடுகிற ஒரு அனுபவம், இந்த ரெண்டு அனுபவம் சேர்ந்தாதான் அற்புதம் இன்றைக்கு மாலை நடக்கும். நீங்க பாத்தீங்கன்னா 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல இயேசு சொல்ற, இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தையாக இவளை ஓய்வு நாள் இக்கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்றார். இன்றைக்கு நீ கூனி குறுகி போயிருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாக எழுந்து நிற்க முடியாதபடிக்கு அநேகர் பார்த்து சிரிக்கிற ஒரு நிலைமையில் இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர், வல்லமையினாலே நிறைந்தவர் இந்த மாலைவேளை நம்முடைய மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் நிச்சயமாக அந்த அற்புதத்தை செய்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நீங்க பாத்தீங்கன்னா 13:13 பார்க்கும்பொழுது, அவர் அவள் மேல் கைகளை வைத்த போது உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்த. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இன்றைக்கு மாலைவேளையும் கூட கர்த்தர் அதை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. இந்த மாலைவேளையில் ஆராதனையில் விடுதலை எதிர்பார்த்து வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா, அவர் சொல்லுகிறபடி நீ செய்ய ஒன்று ஒப்பு கொடுக்கணும். நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது என்ன நடக்கும்னு சொன்னா, அவர் அற்புதம் செய்வார். ஆனா அவர் யாருக்கிட்டையும் பலவந்தமா செய்ய மாட்டாரு, பலவந்தமாக எந்த கிரியையும் செய்ய மாட்டார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு அவனவன் சித்தத்துக்கு செயல்படுறதுக்கு ஆண்டவர் விட்டு கொடுத்திருக்கிறாரு. நீங்க மத்தேயு 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும், கடைசி வசனம் தான். அதுல பாத்தீங்கன்னாக்கும் அந்த பட்டணத்தாரெல்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இயேசுவே நீர் எங்கள் எல்லையை விட்டுட்டு போயிருங்க ஆண்டவரே, வேற எங்கேயாவது போயிருங்க, இங்க நிக்க வேணாம் அப்படின்னு. அவங்க அதை விரும்பல, அவங்க அற்புதத்தை விரும்பல, இயேசுனுடைய தொடுகையை விரும்பல, நீங்க போயிருங்க அப்படின்னாங்க. இயேசு கிறிஸ்து இல்ல இல்ல, நான் உலகத்தை படைத்தவர், எனக்கு எல்லா அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லல. இல்ல பாருங்க, நான் உங்களுக்கு என்ன அற்புதம் செய்யறேன் அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல. அடுத்த 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும், அவர் படகேறி அக்கறைப்பட்டு தம்முடைய ஊருக்கு போனார். இன்றைக்கு நீங்க ஆண்டவரே என்ன தொடணும், என் பிள்ளையை தொடணும், என் குடும்பத்தை தொடணும், என் சபையை தொடணும், ஒரு அற்புதம் செய்யணும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்க சொல்லுவீங்களே, ஆனால் இயேசு செய்வார். இல்ல ஒண்ணுமே வேணாம் அப்படின்னா அவர் பாட்டுக்கு போயிடுவார். இன்றைக்கு ஒண்ணுமே வேணான்னு நீங்க இருப்பீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு வேண்டும் என்று சொல்லுவீங்கன்னா கர்த்தர் அதை செய்ய உண்மை. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப இடம் கொடுக்கணும். இடம் கொடுத்தால் கர்த்தர் செய்வார். நான் சொன்னது போல அவள் இயேசுவுக்கு இடம் கொடுத்தால் இயேசு தொட்டார் சுகமானது. அதேவேளை நான் இயேசுவை தொட்டால் சுகமாவேன் என்று சொல்லுகிற இன்னொரு பகுதி இருக்கிறது. நீங்க வேதத்தில் பார்ப்பீங்கன்னா மாட்களும் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25, 26 வாசிங்க. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, பாருங்க, 12 வருஷ பெரும்பாடுள்ள ஸ்திரீ, 26ஆம் வருஷம் நீங்க பாத்தீங்க, அவ என்ன செஞ்சாலாம், மிகவும் வருத்தப்பட்டு. யாரால வருத்தப்பட்டா? வைத்தியர்களால வருத்தப்பட்டா. அதே வேலை என்ன சொன்னாங்க, அவங்ககிட்ட இருந்த பணம், அவங்க குடும்ப சொத்து எல்லாத்தையும் செலவழிச்சு ஒன்றுமே மாற்ற இல்லை, ஒரு வழியுமே இல்லை அப்படின்னும் போது அவள் கேள்விப்படுகிற என்னன்னா, இப்படி விடுதலையை கொடுக்கிற ஒரு இயேசு வருகிறார். அவரால் விடுதலை பெற்றவங்க அநேகர். என்னன்னு சொன்னால், முடவர்கள் நடக்கிறாங்க, ஊமைகள் பேசுகிறார்கள், குருடர் பார்க்குறாங்க, சப்பானிகள் மட்டும் இல்லை குஷ்டரோகிகள் சுகமாகறாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, இயேசுவால் தான் அது முடியும். அப்போ இவங்க கேட்குறாங்க, எங்கே நான் இயேசு சந்திக்க? இப்போ இந்த ஊர் வழியாக அவர் வர்றாரு, இந்த ஊர் வழியாக வர்றாரு. இந்த ஊர் வழியாக வரும்போது நீங்கள் அவர்கிட்ட போனால் அவர் என்ன செய்வார்? அற்புதம் செய்வார். இன்றைக்கு இந்த ஊர் வழி அல்ல, இந்த சபைக்குள்ளேயே அவர் இருக்கிறாரு. எதற்கென்றால் உனக்கு அற்புதம் செய்கிறதுக்காக. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ என்ன நடந்ததுன்னா, இயேசு கிறிஸ்து வந்த உடனே அவன் முதலாவது கேள்விப்பட்டன்னு ஒரு தீர்மானம் பண்ணுறா, எப்படியாவது இன்னைக்கு நான் சுகம் பெறணும். சுகம் பெறதுக்காக நான் காத்திருந்து எப்படியாவது அவரை போய் பார்ப்பேன், அவரை தொடுவேன், தொட்டா இயேசு என்ன சுகப்படுத்துவார். அது முதலாவது அவள் தீர்மானம் பண்ணினார். நீங்க வேதத்தில் பார்க்கும் பொழுது 27, 28, 29 வசனங்களை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், அவள் தீர்மானம் பண்ணினா, ரெண்டாவது செயல்படுத்த ஆரம்பித்தார்.
எப்படின்னா, இயேசு கிறிஸ்து வந்துட்டார், ஜனக்கூட்டம் நெருக்குது. இயேசு கிறிஸ்து கேட்டாரு, இந்த ஜனக்கூட்டத்தில் என்ன தொட்டது யாருன்னு சீசர்மார் சொன்னாங்க. இவ்வளவு ஜனக்கூட்டத்தில் யாரையா பார்க்கறது, எப்படி ஐயா பார்க்கறது, எந்த விதத்தில் பார்க்கறது அப்படின்னு அவங்க கேட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் 27ஆம் வசனம், இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை என்ன செய்தால், தொட்டால் உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்க ஆரோக்கியம் அடைந்தால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்த இந்த காரியம் எப்படி நடந்தது? பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட வல்லமையினாலே நிறைந்த அந்த இயேசு கிறிஸ்துவின் முழு சரீரத்திலும் இருந்து அந்த வல்லமை புறப்பட்டது. நீங்க வேதத்தில் பார்க்கும் பொழுது 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க தெரியும். உடனே இயேசு தமிழிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்த ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரத்தை தொட்டது யார்? அப்போ வல்லமை புறப்படுது. நீங்கள் பாருங்கள், உதாரணம் நான் சொல்கிறேன். விஷத்தை கொஞ்சம் குடிக்கிறீங்க, குடிச்சா என்ன நடக்குது? விஷம் ஒரு இடத்துல போய் தங்குது, முழு சரீரத்தையுமே செயலிழக்க பண்ணுகிறது. அதுபோல் வல்லமை இன்றைக்கு நமக்குள்ளே வரும்பொழுது முழு சரீரத்திலுமே விடுதலை கிடைக்கும். அப்படியா இருந்தால் அந்த விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ, நான் பார்த்தோம்ல 18 வருஷமாக கட்டப்பட்டிருந்த பலவீனப்படுத்துகிற ஆவியை ஆண்டவர் தம்முடைய வல்லமையினாலே அந்த கட்டுகளிலிருந்து அவளை விடுதலை ஆக்கினது உண்மை என்றால், இந்த மாலை வெள்ளை தேவன் அதே அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய உண்மையாக விசுவாசிக்கிறவர்களுக்கு அது நிச்சயமாக செய்வார். நீங்கள் அதை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பினால் செய்வார். நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று வாஞ்சித்தால் அதை செய்வார். ஒருவரிடத்திலுமே அவர் பலாத்காரமாக செயல்படுகிற ஆண்டவர் அல்ல. எனவே நான் ஆரம்பத்திலே சொன்னது போல என்ன செய்யுங்கன்னா, இந்த ஆராதனைக்கு பிறகு, இந்த செய்திக்கு பிறகு நாம் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போகிறோம். ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு விடுதலை வேணும்னா நீங்கள் கண்ணை மூடி நீங்கள் ஆண்டரை பார்க்கணும். ஒருவேளை புதிதாக வந்தவர்கள் உங்களுக்கு எப்படி ஜெபிக்கிறது, என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் கண்ணை மூடி ஆண்டர் இயேசுவே எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அற்புதம் செய்ய கர்த்தர் உண்மையாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ 18 வருஷம் விடுதலை ஆக்கினோம். இன்றைக்கு பூமியிலே பிசாசு என்ன செய்யறான்னு சொன்னா, அநேகரை கட்டுறான். அன்றைக்கு இயேசு என்ன சொன்னார்? 18 வருஷமாக பிசாசினால் கட்டப்பட்டிருக்கிற ஆபிரகாமின் குமாரத்தை விடுதலையாக்க வேண்டும் என்று விடுதலையாக்கினார். இன்றைக்கு பிசாசு எப்படி கட்டுறான் அப்படின்னு சொன்னா, மனிதர்களை கொண்டு மனிதர்களை கட்டுகிறான். மனிதர்களை கொண்டு மனிதர்களை கட்டுகிறான். பில்லி சூனியம், செய்வினை, எரிச்சலின் ஆவிகள், பொறாமையின் ஆவிகள், வன்கண்களின் ஆவிகள், அதே வேலை என்ன செய்யணும், தூற்றி திரிகிற ஆவிகள். அதே வேலை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட காரியங்களை செய்து என்ன செய்கிறான்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளை தேவன் என்ன செய்கிறான்னா, விடுதலை ஆக்குவதற்கு முன்னதாக அவன் கட்டுறான். அல்லது விடுதலை ஆக்கப்பட்டவர்களை கட்டுகிறான். என்னென்னா, ஏதாவது தேவையில்லாத கதையெல்லாம் சொல்லி, ஏதாவது சொல்லி, எப்படியெல்லாம் செஞ்சு பல காரியத்தை செய்கிறது பிசாசுடைய வேலை இன்றைக்கு நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், அதே வேலை பார்த்தீங்கன்னா சொன்ன நஷ்டங்கள், கஷ்டங்கள், இப்படி எல்லாம் நடக்கிறது. எது? பிசாசு என்ன செய்யறான்னா, அவன் நேர கருப்பா கொம்பு வச்சுக்கிட்டு பல்ல இப்படி வச்சுக்கிட்டு வர்றதில்ல, யாரையோ ஒருத்தரை எடுத்து பயன்படுத்தி அவர்கள் மூலமாகத்தான் செய்யறான். சபைக்கு விரோதமாக செய்யறான், உங்க குடும்பத்துக்கு விரோதமாக செய்யறான். உங்களுக்கு தெரியாது, நான் ஆவியில உணர்த்தப்பட்டதுனால தான் இந்த 2-3 மாதத்துக்கு முதல்ல இருந்து நான் தொடங்கினேன். என்னன்னு சொன்னா, உங்க குடும்பத்துக்கு விரோதமாக எத்தனையோ எரிச்சலின் ஆவிகள் செயல்படுகிறது, செய்வினை ஆவிகள் செயல்படு. நீங்க நினைக்கலாம் கிறிஸ்தவன் செய்வான், நான் கிறிஸ்தவன் செய்கிறான், கிறிஸ்தவன் செய்கிறான். அதான் எனக்கு நல்ல ஞாபகம் என்ன, பாஸ்டர் சார்ல்ஸ் ஒரு முறை ஒரு சம்பவம் சொன்னார். என்னன்னா, ஒரு இடத்துல ஜெபிக்க போறாரு. ஜெபிக்க போனா அந்த அம்மா சொன்னாங்க, வந்து என் மகளுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு. ஜெபம் பண்ணிட்டு போகும்போது முன்னால் இருந்துட்டு சொன்னாரான், என் மகனுக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னு. அப்போ என்னன்னு கேட்டால், எப்படி அப்படின்னா, இந்த ரட்சிக்கப்பட்ட குடும்பம் ரட்சிக்கப்படாத குடும்பத்துக்கு செய்வினை செஞ்சிருக்கு. பாருங்க என்னன்னு. கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் தான் இன்றைக்கு அதே காரியம் நடந்து கொண்டிருக்கிற. தெளிவாக நான் சொல்லுகிறேன், சபைக்கு விரோதமாக, உனக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக, குடும்பங்களுக்கு விரோதமாக பிசாசு செய்கிற காரியம் இந்த மாலை வேளையோடு முடிகிறது. இன்றையோடு கூட அது முடிகிறது. தேவன் அற்புதராகவே இருக்கிறார். உன்னை தூற்றி திரியலாம், உன்மேல் பொய் குற்றச்சாட்டுகளை போடலாம், உனக்கு அவதூறுகளை பேசலாம். தேவன் அற்புதராயிருக்கிறார். இன்றைக்கு அற்புதம் செய்வார். நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்வார். இந்த இடம் அன்றைக்கு மேல் வீடு அசைந்ததல்ல, இந்த இடத்துல அந்த அசைவை நாம் காண்போம் என்று சொல்லுகிறேன். உங்களுக்குள்ளே இருந்து வரங்கள் கிரியை செய்யும். ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக அதை கொடுப்பார் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியெல்லாம் நடக்குமா? அதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா திருப்பிக் கொள்ளலாம். நியாயாதிபதிகள் புத்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பதிவிருக்கிறவர்கள் அறை வீட்டிலே காத்திருக்கும் போது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அப்பொழுது சணல் நூலானது நெருப்பு பட்டவுடனே இற்று போகிறது போல அவன் அந்த கயிறுகளை அறுத்து போட்டான். என்னது? சிம்சோன் ஒரு பெரிய பலசாலி, பட்டணத்து நிலை கதவுகளையே பிடிங்கிட்டு போத்தக்கதான பலன். 300 நரிய, நமக்கு ஒரு நரி பிடிக்க முடியாது. 300 நரிய பிடிச்சி ஒன்றோடு ஒன்று வாளை கட்டி அதில் பந்தமாக வைத்து நெருப்ப வச்சு அனுப்புனவன். நான் ஒரு காரியம் சொல்றேன். ஒரு ரவி கேட்டாராம், வேதம் எப்படி, ஒரு ரபிகிட்ட ஒருத்தர் கேட்டாராம், வேதம் எப்படி உண்மை என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் அப்படின்னு. அவர் சொன்னாரா, நான் சொல்றேன், வேற எது இல்லை, யூதன் என்று ஒருவன் இருக்கிறான் என்பதை வேதம் தெளிவாக சொன்னால் இந்த வேதம் உண்மைதான் என்று சொன்னார். வேற எதையும் சொல்ல தேவையில்லை, யூதன் இன்றைக்கு இருக்கிறான். இது சரித்திரபூர்வமாக நடந்த காரியங்கள் என்று சொன்னாராம். அப்படியா இருந்தா என்ன நடக்குது? சிம்சோனுடைய காரியம் கட்டுக்கதை அல்ல, நடந்த ஒன்று. பெலிஸ்தியர்கள் பார்க்கிறார்கள், ஒரு தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொள்றானே, எப்படிப்பட்ட வல்லமை! அப்ப மனிதர்களை கொண்டுதான் இவனை என்ன செய்ய வேண்டும் என்றால் இவனை அடக்க வேண்டும் என்று பிசாசு திட்டம் பண்ணினான். பிசாசு பெலிஸ்தியர்களுக்குள் இந்த கிரியை செய்ய ஆரம்பித்தான். அங்கே ஒரு ஸ்திரீயை கண்டுபிடித்தார்கள், தெளிலாள் என்பவளை கண்டுபிடித்தார்கள். அவளிடத்துல போய் சொன்னாங்க, சிம்சோன் இப்படி எல்லாம் காரியம் செய்யறான், இந்த பலன் எப்படி வந்ததுன்னு கேளு, அதுக்கு பிறகு நாங்க அவனை கட்டணும், கட்டினதுக்கு பிறகு நாங்க அவனை சிறுமைப்படுத்துவோம். யாரு? பிசாசு அந்த கிரியை நடப்பிக்கிறதுக்காக தன்னை எல்லா ஆயத்தங்களும் செய்கிறான். நாங்க உனக்கு பணம் தருவோம், நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு வழிகளை தருவோம், நீ என்ன செய்யணும். அப்ப என்ன நடக்குது? நீங்க பாத்தீங்கன்னா 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, அவளிடத்திற்கு பெலிஸ்தர் அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதினாலே உண்டாகிறது என்றும் நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துவதற்கு எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்வோம்? 1000, அடேங்கப்பா எவ்வளவு காசு தெரியுமா? எத்தனை பேர் போனான்னு தெரியல, 2 பேர் போனா 5 பேர் தான், 50 பேர், ஒவ்வொருத்தர் 1000 கொடுத்தா எப்படி? பேசாம வேலை இல்லாமலே செய்யறதுக்கு உண்டான காரியம். பிசாசு அப்படித்தான், எதை வேண்டுமானாலும் உன்னை அழிக்கிறதுக்கு இன்றைக்கும் இழக்க தயாராக இருக்கிறான். ஆனால் தேவன் அவைகளிலிருந்து உனக்கு விடுதலை கொடுக்கொள்வராக இருக்கிறார். அவன் எப்படியெல்லாம் உங்களையும் என்னையும் குடும்பங்களையும் சீரழிக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் சீரழிக்கலாம் என்று திட்டம் பண்ணி இருக்கிறான். நான் ஒன்று சொல்லுவேன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்றைக்கு முன்னுள்ளவராகவே இருக்கிறார். என்ன நடக்குது? விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக, சபைகளுக்கு விரோதமாக கிரியை செய்து ஆவியை எப்படியெல்லாம் செய்யலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்றார்? இறங்குறார். பரிசுத்த ஆவியானவர் இறங்குறாரு. இறங்கி என்னன்னா, நீங்க பாத்தீங்கன்னாக்கும் அந்த கயிறெல்லாம் அப்படியே என்ன செஞ்சான்? நெருப்பு பட்டது போல அப்படியே அருந்து போனது. நீங்க 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை இன்னொரு முறை வாசித்தீங்கன்னா தெரியும். பதிவிருக்கிறவர்கள் அறை வீட்டிலே காத்திருந்த போது, வாசிங்க சிஸ்டர். பதிவிருக்கிறவர்கள் அறை வீட்டிலே காத்திருக்கும் போது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள். அப்பொழுது சணல் நூலானது நெருப்பு பட்ட உடனே இற்று போகிறது போல அவன் அந்த கயிறுகளை அறுத்து போட்டான். என்ன நடந்தது? சிம்சோனை பிடிச்சி கட்டியாச்சு, கயிறுல கட்டிட்டு நமக்கு ஜெயம் கிடைச்சிருச்சு, ஜெயம் கிடைச்சின்னு ஆர்ப்பரிக்கிற நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்குற. அவர் சொல்லிட்டா, பெலிஸ்தியர் உன்மேல் வந்து விட்டார்கள், என்ன செய்ய போற? ஒன்னும் செய்யலாது, நீ கட்டப்பட்டிருக்கிற. இன்றைக்கு பிசாசு அப்படித்தான் சொல்லி இருக்கான். நான் ஒண்ணு சொல்லவா? ஆவியானவர் இறங்கும் போது அந்த கட்டுகள் எல்லாம் விழுந்து போகும், அது நெருப்பு பட்டது போல எல்லாம் சாம்பலாய் போகும் என்று சொல்லுகிறேன். சாம்பலா போகும். உனக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக செய்திருக்கிற எந்த சூனிய கட்டுகளாயிருக்கலாம், எரிச்சலின் ஆவிகளாய், பொறாமை ஆவிகள், வன்கண்களின் ஆவிகள், எதுவாயிருக்கலாம், இன்றைக்கு மாலை அந்த கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்து போடுவார்.
அப்போ இதை நான் பெறதுக்கு நான் என்ன செய்யணும்? முதல்ல நான் சொன்னேன், ஆவியானவர் கொடுக்கிற விடுதலை. நம்ம இவ்வளோ நேரம் இல்லை, ஆவியானவர் கொடுக்கிற. இப்போ இந்த ஆவியானவர் இந்த வல்லமையான காரியங்களை எனக்குள்ள செய்ய வேண்டுமானால் அது எப்படி நிகழும்? அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு கேள்வி வருகிறது அல்லவா? அந்த கேள்விக்கு நாம் பதிலை தேடுவோமானால் 1 சாமுவேல் புத்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறு இதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாமே அன்றைய தினம் என்ன செஞ்சது? நேரிட்டது. அவர்கள் அந்த மலைக்கு நல்ல கவனிங்க, வந்த போது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினாலே அவனும் என்ன செஞ்சான்? தேவ ஆவி இறங்குச்சு. இப்ப என்னன்னா, நீங்க இங்க பாத்தீங்கன்னாக்கும் வெறுமையோட இருக்கிறான், துக்கத்தோட நிறைஞ்சிருக்கிறவனா இருக்கிறான் சவுல். நீங்க மேல பாத்தீங்கன்னா தெரியும். ஏன்? தேடி வந்ததெல்லாம் இழந்து போயாச்சு. இழப்பின் மத்தியிலே இருக்கும்போது சாமுவேலை தேடி போகிறான். சாமுவேல் இடத்துல போன போது சாமுவேல் இடத்துல எல்லாவற்றையும் முடித்து விட்டு அவன் திரும்புகிறான். நீங்க அந்த பாத்தீங்கன்னா தெரியும். எப்படின்னா 9ஆம் வசனம், அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் என்ன செய்தாராம்? அவனுக்கு வேறு ஒரு இதயத்தை கொடுத்தார். அந்த இருதய மாற்று சிகிச்சை நடந்த போதுதான் பரிசுத்த ஆவியான அந்த இருதயத்துக்குள்ள வர ஆயத்தமா இருந்தது. அதாவது என்னன்னு சொன்னா, நம்ம ஆண்டவரால எல்லாம் முடியும். முதலாவது ஆபரேஷன் செஞ்சவரே ஆண்டவர் தான். ஏதேன் தோட்டத்தில் ஆபிரகாமுக்கு நல்ல நித்திரையை வர பண்ணி அந்த விழாவில் எடுத்து நல்ல தூக்க மருந்து கொடுத்த மாதிரி இருந்துச்சு. இப்போதான் தூக்க மருந்து கிடையாது. ஆனால் முதல்ல ஆண்டு தூக்க மருந்து கொடுத்து ஆபரேஷன் பண்ணி ஏவாளை உண்டாக்குறான்னு நமக்கு தெரியும். இப்போ என்ன நடக்குன்னா, இந்த சவுலுக்குள்ள இருக்கிற அந்த இருதயம் மாற்றப்படுறதுக்காக அவன் திரும்ப வேண்டியதாக இருந்தது. அவன் திரும்பின போது கர்த்தர் வேறு ஒரு இதயத்தை கொடுத்தார். இன்றைக்கு மாலைவெல்ல சாத்தானுடைய கிரியைகள் பலமாய் இருக்கிறது. அவைகளை நான் மேற்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா, முதலாவது இருதய மாற்று நடக்கணும். அதாவது எப்படின்னா, வெட்டி சதை எடுக்கிறது இல்லைங்க. இன்றைக்கு நீங்க தீர்மானம் பண்ணணும். எப்படின்னா, ஆண்டவரே இந்த காரியங்கள் எல்லாம் உமக்கு விரோதமான காரியங்கள், அல்லது போனா எனக்கு தெரிந்தோ தெரியாமலோ, அல்லது போனா எனக்கு தெரிந்த பிறகும் தைரியமாக நான் செய்கிற இந்த காரியங்களிலிருந்து இன்றைக்கு மாலையில் என்னை முற்றுமாக ஒப்பு கொடுக்கிறேன், அவைகளை எடுத்து விடுகிறேன் என்று சொல்லி இந்த இருதயம் சுத்தமாக மாறும் பொழுது கர்த்தர் அற்புதம் செய்வார். என்னதுன்னா சவுல், ஆண்டவரே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டிங்க, நிலைவரமான ஆவி என்னை நினைச்சிட்டும் தாங்கட்டும். நீர் தந்த பரிசுத்தாவியான எனக்குள்ள இருக்கணுமா இருந்தா சுத்த இருதயம். இன்றைக்கு இருதயம் சுத்தமா இருக்கணும். கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள், கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள், அவைகள் எல்லாம் இருந்தா இன்றைக்கு அவைகள் எல்லாம் சுத்தமாக்கப்படும் பொழுது, அது கழுவப்படும் பொழுது வல்லமையானது உனக்குள்ளே இறங்கும். உனக்குள்ளே இறங்கும் போது நீ இன்றைக்கு ஆவியின் வரங்களினால் நிறைக்கப்படுவாய் என்று சொல்லுகிறேன். உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். உன் பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்பான். மகள் ஆசீர்வதிக்கப்பட்ட, உன் தனிப்பட்ட வாழ்க்கை ஆசீர்வதிக்க, சபை ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லுகிறேன். இன்றைக்கு சபைக்கு விரோதமாக இந்த கதவுகள் இருந்த திறக்க முடிஞ்சாலும் கூட வர விடாதபடிக்கு தடை பண்ணுகிற பிசாசுடைய ஆவிகள் இருக்கிறது அல்லவா? அந்த ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாலைவேளை விழும் என்று சொல்லுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அதனால வேறு இருதயம் வேணும். அந்த இருதயம் வரும்பொழுது எப்படின்னா, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 19ஆம் வசனம் வாசிக்க கேட்கலாம். அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். என்னதான் கல்லான இருதயம்? அதில் ஒன்றும் செய்ய முடியாது. இருதயமே கல்லா போச்சு. அதில் ஒன்றுமே எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அந்த இருதயம் எடுக்கப்படணும். அந்த இருதயத்தை யார் எடுக்க முடியும்? மனுஷன் எடுக்க முடியாது. அந்த இருதயம் எடுக்கப்பட்டதுக்கு பிறகுதான் அற்புதம் நடக்கும். ஒரு சவுலுடைய வாழ்க்கையிலே இருதய மாற்று சிகிச்சை நடந்ததுக்கு பிறகு தான் தேவ ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னா, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவே காணப்பட்டான். அந்த வெறுமை நீங்கிருச்சு. வெறுமை வரும்பொழுது இருள், அந்த இருள் போயிருச்சு. இன்றைக்கு மால்வில் கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தா இந்த இருள் போறதுக்கு நான் என்ன செய்வேன்னா, இந்த இருதய சிகிச்சை செய்யறதுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என் கல்லான இருதயத்தை எடுத்துருங்க, எனக்கு ஒரு சதையான ஒரு இருதயத்தை தாங்க.
அப்படி தானே போட்டிருக்கு? எப்படி போட்டிருக்கு? அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்குள்ளே அருளுவேன். அப்படி இருக்கா? அப்போ இன்றைக்கு மாலில் இந்த கல்லான இருதயம் எடுக்கப்படணும். அது நாம் எடுத்து போடுறதுக்கு நாம் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டர் சொல்கிறாரு ஆப்ரேஷன் பண்ணணும், பண்ணி தான் இதை செய்யணும் அப்படின்னு. இல்லை ஆப்ரேஷன் ஒன்றும் பண்ணாதீங்க, அது இருக்கிற மாதிரி இருந்தால் எப்படின்னா அதோட போய் சேர வேண்டியதான். சரி நீங்கள் அதை செய்கிறது செய்யுங்க, நான் ஒத்துழைப்பு கொடுக்குறேன் அப்படி. ஏன்னா முக்கியமானது சிலதெல்லாம் இந்த நாட்டில் எதுக்கு எடுத்தாலும் ஆப்ரேஷன் தான். எடுத்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருவான். இப்போ கூட சூரிச்சில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டரை பிடிச்சிருக்கிறாங்க, எத்தனையோ பேரை அனுப்பிட்டார் அவர் இல்லையா? இப்போ கிட்டத்தில் பேப்பரில் போட்டுச்சு. எது நிறைய பேர் அது பார்த்தாலும் யார் செத்தாலும் முகத்தை கூட பார்க்க முடியாது, பெட்டி அப்படியே மூடிடுவான். எங்களுக்கு தெரிஞ்ச சிலர் அதில் ஆகப்பட்டவங்கன்னு சொல்லி அன்றைக்கு இன்னொருத்தர் சொன்னார், இது இந்த ஆட்கள் தான் செஞ்சுது அப்படின்னு. இப்போ அவர் பிடிப்பட்டார், அனுப்பிடுவான். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி அனுப்ப மாட்டார். இயேசு கிறிஸ்து அற்புதம் தான் செய்வார். அவர் எடுத்து போட்டால் அந்த சதையான இருதயத்தை கொடுப்பார். அந்த சதையான இருதயம் வரும் பொழுது உள்ள ஆனந்தத்தினால் நிறையும், சந்தோஷத்தினால் நிறையும், சமாதானத்தினால் நிறையும், ஒரு நம்பிக்கை பிறக்கும். இன்றைக்கி நம்பிக்கை இழந்து வந்திருக்கிறியா? எனக்கு யாருமே உதவி செய்ய மாட்டாங்க, எனக்கு யாராலும் எந்த மேன்மையும் வராது, என் பிள்ளையுடைய படிப்புகள் அப்படி இருக்குது, என் தொழில் இப்படி இருக்குது, என் குடும்பம் அப்படி இருக்குது. பிசாசு உள்ளே வந்துட்டான்னு சொன்னால் அவன் செய்கிற வேலைன்னு தெரியுமா? நல்லா இருக்க குடும்பத்தை சீரழிச்சிருவான். சமாதானமாக இருக்கிற குடும்பத்துடைய சமாதானத்தை எடுத்துருவான், சந்தோஷத்தை எடுத்துருவான். நல்ல சரீர சுகத்தோடு இருக்கிறவங்களுக்கு இல்லாத வியாதியை கொடுப்பான். அன்னைக்கு டாக்டர்கிட்ட போனால் அவர் சொல்லுவார், என்ன இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இவ்வளோ நாள் ஒன்றும் இல்லை, இவ்வளோ நாள் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ தானே அது வந்துச்சு. எப்படின்னா பிசாசு செய்கிற பிரதான வேலை தான். ஆனால் அதுக்காக வியாதி எல்லாமே பிசாசினால் வருது அப்படி இல்லை, நம்முடைய கவலையினங்களாலும் வருகிறது என்பதை நான் சுட்டி காட்ட வருவேன். ஏன்னா சில நினைச்சோம் எல்லாமே பிசாசினால், இல்லை நம்முடைய கவலையினங்களினாலும் வருகிறது உண்டு, வயது போகும்போது வர. ஆனால் சில வியாதிகள் பிசாசு கொண்டு வருகிற வியாதிகள். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளைய எப்படி தீயிலும் தள்ளிக்கிட்டே இருக்கிறான், தள்ளிக்கிட்டு போய் ஏசுக்கிட்டே போனோன்னு அதான் இது ஜெபத்தினால போகும், நீ விசுவாசி. ஜெபத்தினால போகும். பிசாசு அப்போ தான் என்ன செய்வான்? ஓடி போயிடுவான். அப்படியே வல்லமை வந்து என்ன நடக்கும்? பிசாசு ஓடிப்போம். இந்த வல்லமையும் பிசாசும் விசுவாசத்தை குறித்து நான் ஒரு காரியம் சொல்லுவேன்னா, ஒரு பாஸ்டர் என்ன செஞ்சாராம், வல்லமையாக பிசாசு ஓடுறதை குறித்து பிரசங்கம் பண்ணார். எப்படி பண்ணார்? பிசாசு இயேசுவின் நாமம் சொன்னா என்ன செய்வான்? ஓடி போயிடுவான் அப்படின்னு ரொம்ப, அதாவது இரவு நேரம் ரொம்ப வல்லமையாக பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசன்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஜன்னல் இருக்குது, எல்லா ஜன்னலில் சில ஜன்னல்கள் வெளியிலேருந்து உருவம் தெரியும், அதே வேலை என்ன செய்யணும்னா என்ன நடக்குன்னு தெரியாது. பார்த்தா ஒரு உருவம் தெரியுது. தெரிஞ்சவனே இவர் சொன்னாராம் பிரசங்கத்தில், இப்போ இவருக்கு ஆட்டம் கட்டுருச்சு, நம்ம பண்ணுற பிசாசு எங்கேயோ போனால் இங்கே வந்துருச்சு போல இருக்கு அப்படின்னு சொன்னாராம். பிசாசு ஜனலோரமாக வருவான் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய ஒன்றும் செய்யலை, இன்னும் வல்லமையாக பிரசங்கம், அவன் போயிடுவான் இயேசு நாமத்தில் அப்படின்னு சொன்னேன்னு. அப்படியே முன்னால் வருதாது. முன்னால் வரும்போது சொன்னாராம், ஜனத்திலிருந்து அவன் ஹோலுக்குள்ளே வருவான், ஆனாலும் இயேசுவின் நாமத்தில் போவான் அப்படின்னு. இவர் வல்ல என்ன விஷயம் அப்படின்னா, நாடகம் போட்டிருக்கிறாங்க. நாடகம் போட்டால் மழை பெஞ்சிருக்கு. மழை பெஞ்சுன்னா அதில் வந்து ஒருத்தன் வந்து ஓடி வந்து அந்த சைடில் நின்றுருக்கான். நின்னோடனே இவர் வெளிச்சத்தில் பார்த்து, ஏன்னா நாடகம் போடுறவங்க வித்தியாசமெல்லாம் இருப்பாங்க இல்லையா? இந்த ஃபர்ஸ்ட் நாக் வந்தாலும் பார்த்துருப்பீங்க. நான் இந்த வியாழக்கிழமை என்னமோ தெரியல, சூரிச்சில் நான் காலைல போகிறேன், காலைல இங்கே வர்றேன், வரும்பொழுது ஒருத்தன் கார்ட்போர்டு அப்படியே எல்லாம் கார்ட்போர்ட்லேயே கவர் பண்ணியிருக்கான். அப்போ நான் நினச்சேன், இவன் ஏதோ ஒரு காரியத்தை, அவன் பைத்தியக்காரன் நினைக்கல, ஏன்னா நல்லா படித்த ஒரு பொடி மாதிரி அழகாக இருக்கிறான். அப்போ நான் நினச்சேன், இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி இவன் செய்ய போகிறான் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா ரிபப்ளிக்கில் இன்னும் கொஞ்சம் இப்போ ஒரு பிள்ளையரச்சு பார்த்தா எல்லாம் மஞ்சள், முகம் மஞ்சள், உடுப்பு மஞ்சள், மேலே இப்படி கண்ணாடி மாதிரிலாம் போட்டிருக்கு. அப்போ பார்த்தா என்னடா இவனு இப்படி. அப்போ ஏதோ ஒரு காரியம் நடக்குன்னா ரெமிபுல்ல வந்து இறங்கினாங்க. அப்போ என்ன நடக்குது, வேஷங்கள் போடும்பொழுது அப்படி இருக்குது. இப்போ என்னென்னா இவன் வந்து அன்னைக்கு மலைக்காக ஒதுங்கி இருந்திருக்கிறான். இப்போ மழை கொஞ்சம் கூட அடிக்கும்போது அவன் பார்த்துருக்கான், நனைஞ்சிட்டு உள்ளே அப்படியே வந்தான். வந்த உடனே அந்த மேலே இருக்க சாயம் இல்லைன்னு செஞ்சு அப்படியே வடிய ஆரம்பிச்சோன்னு பாஸ்ட் அலஞ்சிட்டாரு. இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இப்படித்தான் விசுவாசத்தோட பேசுவாங்க. விசுவாசத்தோட பிசாசு பெறட்டும் அப்படி கொஞ்சம் ஆட்டம் கண்டுச்சுன்னா போதும், எல்லாமே ஆடி போயிடும். ஆனால் உலகத்தில் இருப்பவர்களும் உன்னோடு இருப்பவர் பெரியவர், அதை விசுவாசிக்கணும். தேவன் உன்னை கொண்டு செய்கிற காரியங்கள் பெரிதாய் இருக்கும் என்று மட்டும் விசுவாசி. நீ பிசாசை கண்டு பயப்படுறதில்ல, பிசாசு உன்னை கண்டு பயப்படணும்.
அதான் சீசர்மார் போயிட்டு வந்து சொன்ன, அவைகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறதுன்னு சொன்னார். இன்னைக்கு உங்களுக்கு கீழ்ப்படியணும், உங்களுக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படிய கர்த்தர் வைப்பார், தேவாவினால் நிரப்பப்பட்ட போது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் இயேசு கிறிஸ்து என்ன செய்தான்னு சொன்னால், சீசர்மாரை கூப்பிட்டுட்டு அவங்களோடலாம் செய்துட்டு 40 நாள் அவர்களுக்கு தன்மை வெளிப்படுத்தினார்னு சொல்லி பார்க்குறோம். வெளிப்படுத்திட்டு அவர் பரலோகம் போயிட்டார். போகிற நேரம் அவர் சொன்னார் என்னன்னா, நீங்கள் எங்கேயுமே போகாதீங்க, நீங்கள் எருசலேம்லேயே இருங்க. எருசலேமில் இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட வருவார். வந்த உடனே நீங்கள் பலன் அடைந்து யூதாவிலும் எருசலேமிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி மட்டும் என்ன கணிச்சுவீங்க, சாட்சியாக இருவேன். பரிசுத்த ஆவி பெற்ற என்ன நடக்கணும்னா சாட்சியாக ஜீவிக்கணும். பரிசுத்த ஆவி பெற்ற அடையாளம் என்ன தெரியுமா? அந்நிய பாஷை கிடையாது, சாட்சியான ஜீவியம். பாஷை பல பாஷை பேர், அதில் ஒன்றும் இல்லை, சாட்சியாக ஜீவிக்கணும். வேலை செய்கிற இடத்துல சாட்சி சொல்லணும், பக்கத்து வீட்டுக்காரன் சாட்சி சொல்லணும், குடும்பம் சாட்சி சொல்லணும், நண்பர்கள் சாட்சி சொல்லணும். அதுதான் பரிசுத்த ஆவியின் நிறைவு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தா பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்ட 2 பேர் என்ன செஞ்சிட்டான், இயேசு சொன்ன மாதிரி வந்து அந்த மேல் வீட்டில் இருந்தாங்க. 120 பேர் மேலே என்னது பரிசுத்த ஆவியின் அளவில்லாமல் ஊற்றினோட பல விதமான பாஷைகளை பேசுகிறாங்க. பக்கத்தில் இருந்தாலும் சொல்லிட்டான், இவங்க குடிச்சிட்டு வந்திருக்காங்க. அப்படிதானே? வெறி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன போது பேதுரு சொன்னான், நாங்கள் வெறி கொள்ளலப்பா, பரிசுத்த ஆவியானவர் யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக சொன்னது இன்னைக்கு ஊற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னான். சொல்லிட்டு அவன் என்ன செய்வான், 11 பேரோடு நின்னான்னு சொல்லி பார்ப்போம். அதை கொஞ்சம் பார்ப்போம். அப்போ என்ன நடக்குது, 2 பேரும் என்ன செய்ய தேவாலயத்துக்கு போகிறாங்க. நீங்கள் வாசிங்க, இந்த நான் சொல்கிறேன், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை ஒரு முறை வாசிங்க சிஸ்டர். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். பேதுருவும் யோவானும் அவனை பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். இந்த இடத்துல ஒரு மனுஷனை பிசாசு கட்டி வைத்திருக்கிறான். 40 வயதுக்கு மேற்பட்ட அவன் கட்டப்பட்டவனாக இருக்கிறான். தேவாலயத்தின் வாசல்ல இருக்கிறான். யார் வர்றா? யோவானும் பேதுரும் வர்றாங்க. இந்த பேதுரு யாருன்னு கொஞ்சம் பார்ப்பீங்கன்னு சொன்னா, பேதுரு ஒரு நாள் என்ன லூக்கா 5ஆம் அதிகாரம் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே 1ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா தெரியும். எப்படின்னா அவங்க என்ன செய்கிறாங்க, ராத்திரி போயிட்டு வலையை வந்து பார்க்குறாங்க. காலையில் என்ன செய்வாங்க, மீன் பிடிக்கிறவங்க போயிட்டு வலையை வீசி மீன்லாம் கொண்டாந்து கரையில் என்ன செய்வாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் சேர்த்துட்டு வலையை என்ன சுத்திகரிப்பாங்க. அது மாதிரி இவன் என்ன செய்கிறான், பேதுரு அதை செய்யான். ஆனால் அதில் வலையில் ஒன்றுமே கிடையாது, எல்லாமே கடலில் இருக்கிற தூசி தான் இருக்குது, அங்கே இருக்கிற வீசுகிற காரியங்கள் தான் இருக்குது, ஒன்றுமே இல்லை. சரின்ட்டு ரொம்ப வேதனை. அப்போ அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, வெறுமை நிறைந்ததாக இருக்கிறது, இருள் சூழப்பட்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் இயேசு அப்படியே வர்றாரு. வந்த உடனே அவனை பார்க்குறாரு. பார்த்துட்டு அவங்ககிட்ட பேசுகிற எப்படின்னா, அப்பா உன் படகு எனக்கு கொஞ்சம் தாரியா அப்படின்னு. இந்த பேதுருடைய வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும், பேதுரு ஒரு நல்ல மனுஷன், ஆண்டரை மதிக்கிறவன். கேட்டோடனே கொடுத்துட்டு சரி நீங்கள் ஏறுங்க அப்படின்னு பிரசங்கம் பண்ண சொல்லியாச்சு. பிரசங்கம் பண்ணோன்னே ஆண்டவர் சொன்னார், நீ இந்த படகை கொஞ்சம் தள்ளிட்டு போப்பா, தள்ளிட்டு போய் உன் வலையை மறுபடியும் வீசு அப்படின்னாரு. அவனுக்கு ராத்திரிலாம் கஷ்டப்பட்டுருக்கான். என்ன கதை, படகை கொடுத்தா என்ன கதைக்கிறீர், இந்த நேரம் போய் நான் செய்யணும், போய் இறங்கி உங்கள் வேலையை பாருங்க. இல்லை அவன் என்ன தெரியுமா சொன்னான், ஐயரே ராமுழுவதும் நாங்கள் கஷ்டப்பட்டோம், ராமுழுவதும் கஷ்டப்பட்டோம். இன்னைக்கு பலவிதமாக வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை போல தான் பேதுரு சொன்னது தெரியுமா, ராமுழுவதும் கஷ்டப்பட, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை வீசுகிறேன். உம்முடைய வார்த்தை, அதன்படி நான் செய்கிறேன் ஆண்டவரே. மரியாள் சொன்னது என்னன்னா, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. இங்க என்னது, உம்முடைய வார்த்தையின்படி நான் வீசுகிறேன் ஆண்டவரே. வலையை போட்ட போது என்னதான், வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன்களை அவர்கள் என்ன செய்தார்கள்னா வாரிக்கொண்டார். அது தனியே அந்த படகுல இழுக்க முடியாதுன்ட்டு நண்பர்களை கூப்பிட்றான், வாங்க 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 வந்து என்ன செய்யுங்கன்னு சொன்னா எங்களுக்கு உதவி செய்யுங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இன்றைக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையில் செய்கிற அற்புதமானது அநேகருக்கு சொல்லி இந்த இடத்துல கூட்டிட்டு வர கர்த்தர் செய்வார். நீ போய் சொல்லுவ, ஆண்டவர் எனக்கு இந்த அற்புதம் செய்தாரு, நீங்களும் வாங்க அந்த அற்புதத்தை பெறுங்கன்னு சொல்லுவ.
கூப்பிட்டு எல்லாரும் கரை கொண்டு வந்தாச்சு. ஏசு சொன்னார், எனக்கு பின்னே வா. எனக்கு பின்னே இல்லை நான் நாளைக்கு வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா, உமக்கு பின்னால் வந்த எனக்கு ஆசீர்வாதம், என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், பிள்ளைக்கு ஆசீர்வாதம், தொழிலுக்கு ஆசீர்வாதம், படிப்புக்கு ஆசீர்வாதம், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆசீர்வாதம், தடைப்பட்டிருக்கிற அத்தனை காரியம் நிறைவேறும் அப்படி நான் விசுவாசித்தான். இயேசுக்கு பின்னதாக போனான். இன்னைக்கு இயேசு உன்னை பார்த்து சொல்கிறேன்னா, என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா. அன்றே வர்றேன்ட்டு வந்துருங்க. வந்துட்டீங்கன்னு சொன்னா ஆசீர்வாதம் உங்களுக்கு பின்னால வரும். அதான் சொல்லப்பட்டிருக்குது, முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் பின்னால வரும். பின்னால வர்றதை தேடிக்கிட்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு பின்னால் இல்லை, இயேசு முன்னால வச்சு தேடும் பொழுது எல்லாம் உனக்கு பின்னால். உன் குடும்பத்தில் ஆசீர்வாதம். இன்றைக்கு பண கஷ்டங்கள் அல்லது போனால் பொருளாதார ரீதியில் இன்னும் செஞ்சு ஒன்றும் முன்னுக்கு வர முடியல, வியாதிக்கு ஒன்றுமே வழி இல்லை, கர்த்தர் செய்வார், கர்த்தர் அற்புதம் செய்வார். நான் பேசிக்கிட்டு இருக்கும்போதே தேவனுடைய ஆவியான உன் இருதயத்தில் பேசணும். பேசுனா இன்னைக்கு அற்புதம். நான் பேசும்போது இருதயத்தில் ஆவியானோர் பேசணும். ஆண்டவரே நீர் என்னோட பேசுகிறீர், இன்றைக்கு அற்புதம் செய்வீர்னு சொல்லி நீ நினைக்கணும். அற்புதம் நடக்கும். ஏதோ ஒரு கதையை பேசிட்டு போறதில்ல, ஆவியானவருடைய சமூகத்திலிருந்து ஆவியானவர்கிட்ட கேட்டு ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தைகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதை விசுவாசித்தீங்கன்னாக்கும் இன்னைக்கு அற்புதம். என்னது, திருப்பி இயேசு கிறிஸ்துவோடு கூட போகிறான். போய்கிட்டே இருக்கும்போது அவன்கிட்ட இன்னொரு காரியம் என்ன தெரியுமா, அவன் வாழை எடுத்தான வெட்டிடுவான். வாழை எடுத்தா நிறைய காரியம் எல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. என்னது, இயேசு கிறிஸ்து கெத்செமனேல இருக்கும்போது வந்துட்டாங்க. வந்த உடனே நினைச்சான், வாழை எடுத்து ஒருத்தன் கழுத்தை அப்படியே துண்டா போடணும்னு தான் நினச்சான். அது எதோட போச்சு, காதோட போனால் அவன் உயிரோடு இருக்கிறான். காது கீழே விழுந்தோன்னே ஏசு என்ன செய்ய ஒட்டி வச்சுட்டாரு. இப்போ இவனுக்கு எப்படி இருக்கு, படபடக்குது. ஐயோ, இப்போ நம்ம ரோட்டில் போனால் நம்மளே என்ன செஞ்சிருவான், இவன் நிச்சயமாக வெட்டுவான். அந்த பயம் வேறு அவனுக்கு இருக்குது. இப்போ என்னென்னா, இயேசுவை பிடிச்சிட்டு கொண்டு போகிறான். கொண்டு போனோன்னா அவனுக்குள்ளே இயேசு மேலே இருக்கிற ஒரு அன்பு, பயம் ஒரு பக்கம் இருக்குது, ஆனால் இயேசு மேலே இருக்கிற ஒரு அன்பு. என்ன நடக்குன்னு நான் போய் பார்க்கணும் இயேசுக்கு அப்படின்னா, இயேசு அங்கே வச்சிருக்கும் பொழுது அங்கே சிலர் அவமானப்படுத்துகிறான், குட்டுறான், கேள்வி கேட்குறான். இப்படியா பிரதான ஆசாரியன் பதில் சொல்ல, இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யோசித்து பார்க்குறான், ஐயோ இயேசு எவ்வளோ வல்லமை நிறைஞ்சவர், பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவர். இப்படி நீங்கள் கூட அப்படி நினைக்கலாம். அவர் அதை அனுபவிக்கிறதுக்காகத்தான் இந்த உலகத்துக்கு வந்தார், அதை ஏற்றுக்கொண்டார். இப்படி பலவிதமான பாடுகள் பட்டு அவமானப்பட்டு 3ஆம் நாளில் மரித்து உயிரோடு எழும்ப வேண்டும் என்பதை தம்முடைய சீசருக்கு அவர் சொன்னார். அப்படியா இருந்தால் எல்லாம் முன்குறிக்கப்பட்டது. அப்போ என்னது, பார்த்துக்கிட்டே இருந்தால் அந்த கூட்டத்திலிருந்து ஒரு பெண்மணி வர்றா. அங்கே வேலை செய்கிறவ டீ எல்லாரும் கொண்டாரா, ராத்திரியில் குளிரில் இருக்காங்கன்னு கொண்டு வந்தா. பார்த்த இந்த ஆளை எங்கேயோ பார்த்துருக்கனே. யார், நம்ம பேதுரு பாஸ்டர் இருக்கார், பெரிய பாஸ்டர். பார்த்தோன்னே ரைட், ஓகே, பிரைஸ் லார்ட் பாஸ்டர். என்னது, யார? ஏய், நீ ஏசு கூட அங்கே இருக்கல? சிசி, அவர் எனக்கு தெரியாது. வால் எடுத்து வெட்டினவன். அங்கே ஒரு பயம். ரெண்டாவது என்ன, ஐயோ எனக்கு தெரியவே தெரியாது, நான் அவரை பார்த்ததே இல்லைன்றான். இல்லை நீ அவர் கூட இருந்தா நான் பார்த்தேன், உன் பேச்சு அவர் மாறு. பரிசுத்தாவின் நிரப்பப்பட்டாலே தேவ பிள்ளையோட வார்த்தை மாறணும், வாழ்க்கை மாறணும். மாறலையா பரிசுத்தாவியே கிடையாது, அது வேற ஒரு ஆவி. பரிசுத்தாவியில் நிரப்பப்பட்டவருடைய வாழ்க்கை மாறியாகணும், வார்த்தை மாறியாகணும், பார்வை மாறியாகணும். முந்தி மாறல இவங்க யாரை பார்த்தாலும் இரக்க குணமுள்ளவர்களா இருக்கிறாங்க, அன்புள்ளவர்களா. எப்ப பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டதுக்கு பிறகு அவங்க பேசினாலே ஒரு ஆறுதல் வருகிறது, ஒரு விடுதலை வருகிறது, அன்பு வெளிப்படுகிறது. பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டு இயேசு கிறிஸ்து அப்படி வாழ்ந்தாரா? அப்ப என்னது சொல்லிட்டான், தெரியாதுன்னு சொல்லிட்டு எடுத்தான் பாருங்க ஓட்டம். எங்கே ஓடிட்டான்? ரூமுக்குள்ளே போயிட்டு கிட. இப்போ என்ன நடக்க போதில்லை, இயேசு கிறிஸ்து இப்படி ஆகப்பட்டுக்கிட்டாரு, நாமளும் தெரியாமல் வாள் எடுத்து வெட்டிவிட்டோம், என்ன நடக்க போகுது தெரியலன்னா இருக்கிறான். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, போச்சு வாழ்க்கை. அவரை நம்பித்தான் பின்னால் வந்தோம், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம், அதில் வேற ஒரு வைராக்கியமாக இருந்தோம். இப்போ அவரை கொண்டு விட்டாங்களே, இப்போ என்ன செய்யறது? ஒரு வழி இல்லை.
ஆனால் இயேசு தேடி வந்தார். அந்த பயத்தில் இருக்க இன்னைக்கு வாழ்க்கை குறித்த ஒரு பயம், குடும்பத்தை குறித்த ஒரு பயம், பிள்ளையை குறித்த ஒரு பயம், படிப்பை குறித்த ஒரு பயம், வேலையை குறித்த ஒரு பயம், உன் சரீர சுகத்தை குறித்த ஒரு பயம் இருக்குதா? இயேசு உன்னை தேடி இந்த இடத்துல வந்திருக்காரு. இயேசு தேடி வந்தவர் உன்னோடு பேசுகிறாரு. பயப்படாத, பயப்படாத, நான் மரித்தேன், இதோ சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறேன். இன்னைக்கு உனக்கு அற்புதம் செய்கிறதுக்காக இந்த இடத்துல வந்திருக்காரு. உனக்கு அற்புதம் செய்கிறதுக்காக. யாருக்கு? தனித்தனியாக ஒரு அற்புதம் செய்கிறதுக்கு கர்த்தர் வந்திருக்கிறாரு. இன்னைக்கு செய்வார். சுகர் வியாதி, கொலஸ்ட்ரால் வியாதி, மூட்டு வலி, இடுப்பு வலி, எனக்கு தெரியல என்னென்ன இருக்குன்னு தெரியல அப்படின்ற பல விதமான காரியங்கள் இருக்கா? நீ அந்த பயத்தில் இருக்கிறியா? கர்த்தர் தருவார், கர்த்தர் தருவார். தேவனால் முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு வேதம் சொல்கிறது. அப்போ வல்லமையினால் நிரப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் வந்து நின்னாரு. இவன் யோசிக்கிறான், என்ன செய்யறதுன்னு தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனாலும் வெளியே போக முடியாது பயத்தோட. இப்போ என்ன நடக்குதுன்னா, நமக்கு வருமானம் வேணுமே, சாப்பிடணுமேன்னு சொல்லிட்டு இந்த பயந்து என்ன செய்யறான், மற்றவங்களை கூப்பிட்ற வாங்க போயிட்டு மீன் பிடிப்போம். எதனாலும் ரூமுக்குள்ளே இருக்க முடியாதே, சாப்பிடணும் போனான். ஆனால் மறுபடியும் இயேசு அங்கே போனார். போயிட்டு நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உங்கள. இப்போ என்ன நடக்குன்னா, இவன் அப்படியே இருந்தவன் ஆண்டு சொன்ன மாதிரியே அந்த மேல் வீட்டில் இருந்தோடனே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டான். பாருங்க, நிரப்பப்பட்டோன்னு சொன்னால், நீங்கள் அறிந்த இயேசு கிறிஸ்துவை தேவன் எழுப்பினார் என்பதற்கு நாங்கள் சாட்சி, நாங்கள் சாட்சி அப்படின்னு தைரியமாக 11 பேரோட கூட எழுந்து நின்றான். இன்றைக்கு மாலில் கூட கத்தரிப்பிலே அதே ஆவியானங்க இப்போ முடவனை பார்க்குறான். பார்த்த உடனே அவன் சொன்னான், உற்றுப்பார் அப்படின்னு. அந்த கண்களில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் போனார். பரிசுத்த ஆவியானவர் போனோன்னே கரம் பிடிச்சி தூக்கி விட்டோன்னே முடவன் நின்று நடந்து குதித்து தேவனை மகிமைப்படுத்தினான். தேவனை 3ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க, வாசிங்க. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அவன் தூக்கி விட்டான், நின்று நடந்து குதித்து. அடுத்து என்ன செஞ்சனா, இந்த சுகத்தை தந்தது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் ஸ்தோத்திரம், ஆண்டவர் ஸ்தோத்திரம். எங்கே போனானா, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு போகல. எங்கே போனானா, தேவாலயத்துக்குள்ளே போனான். தேவாலயம் நன்றி உள்ள ஒரு இதயம். இயேசு கிறிஸ்து அதான் சொன்னார், சுகமானவர்கள் 10 பேர் அல்லவா, 9 பேர் எங்கே போனான்னு தெரியலையே, ஒருத்தவன் தான். அந்த ஒருத்தனாக தேவனுக்காக சாட்சியாய் நிற்கும்படியாகத்தான் கர்த்தர் இன்றைக்கு மாலையில் உனக்கு விட்டுற. நீ ரட்சிக்கப்பட்டு பல வருஷமாக இருக்கலாம், ஆண்டவர் அறிந்து பல வருஷமாக இருக்கலாம், ஒருவேளை அறியாமல் இருக்கலாம். இன்றைக்கி உனக்கு விடுதலை தர்றது எதுக்குன்னு சொன்னால், நீ ஆண்டவருக்காக நிற்கிறதுக்காக, ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்காக, தேவாலயத்தில் காணப்படும்படியாக, சாட்சியாக இருக்கும்படியாக. கண்ணிலிருந்து போகுமானா அன்னைக்கு பரிசுத்தாவின் அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கி அதே காரியம் செய்கிறாரு. ஜிஎல் மூடி ட்ரெயினில் போகும்போது வயலை பார்த்தா, வயலில் வேலை செய்கிறவங்களுக்கு ஆவியானவர் நிரம்பு வரான். ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே போயிருக்காரு, ஃபேக்ட்ரிக்குள்ளெல்லாம் பார்த்தாராம். பார்த்தோன்னே அங்கே எல்லாம் பரிசுத்தாவே நிறைஞ்சான். அதே ஆவியான இந்த மாலை நம்முடைய மத்தியில் இருக்காரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு விடுதலை வேணும்? எத்தனை பேருக்கு தேவனுடைய அற்புதம் வேணும்? எல்லாரும் எழுந்திருப்போம். யாரும் யாரையும் பார்க்க வேணாம். கண்ணை திறக்கிறவங்க திறந்துக்கிட்டு இருக்கட்டும், சிரிக்கிறவங்க சிரிக்கட்டும், பேசுகிறவங்க பேசட்டும். விடுதலை வேணும்ன்றவங்க நீங்கள் இயேசுவை மட்டும் கண்ணோக்கி பாருங்கள்.